ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின் அண்ட் ஜேகே வச்சு ஒரு ஒன் ஷாட் அண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு முரை மாமாஸ் மேரேஜ். இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜேகே அண்ட் ஜிமின் வந்துட்டு பிரதர்ஸு. நம்ம ஜிமின் அண்ணா, ஜேகே வந்துட்டு தம்பி. நீங்கள் வயன், அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அக்கா இருக்குது. அக்கா நேம் வந்துட்டு சம் ரேண்டம் நேம், ஆக்சுவல் நான் நிம்மின்னு வச்சிடுறேன், நிம்மி. அப்புறம் இதில் என்னென்னா, ஜேகேக்கு வந்துட்டு அக்காவை பிடிக்கும், ஜிமனுக்கு வந்துட்டு தங்கச்சியை பிடிக்கும். லைக் அண்ணா வந்துட்டு தங்கச்சியை லவ் பண்ணால், தம்பி வந்துட்டு அக்காவை லவ் பண்ணுறாரு. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி. நீங்கள் வந்து வயன், நீங்கள் சின்ன பொண்ணு இல்லையா, நீங்கள் வந்து ஜிமனுக்கு, உங்கள் அக்கா நிம்மி ஜேகே தான் தம்பி. ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் உங்கள் அப்பா தான் ஃபேஸ் வந்துட்டு உருன்னு வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. உங்கள் அம்மாவா அப்படியே பார்க்குறாங்க. ஏங்க என்னாச்சு இப்போ, ஏன் மூஞ்சு அப்படி இருக்கு? எல்லாம் உன் அண்ணன் பசங்க பண்ண வேலைடி. அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அவனுங்களுக்கு சொல்லி வை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பொண்ணை கேட்டு எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். சும்மா என்னை வம்பு கிழத்துக்கிட்டே இருக்காங்கடி. உங்கள் அம்மா அப்படியே இருக்காங்க. என்னடி பேசிக்கிட்டே இருக்கேன், சைலண்ட்டாகவே நிற்கிற? ஆமாம், நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஏங்க எதுக்கு உங்களுக்கு இந்த வேலையெல்லாம்? உங்களுக்கு தான் தெரியும்ல அவங்க 2 பேரும் நம்ம பிள்ளைங்கள விரும்புகிறாங்கன்ட்டு, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு நீங்கள்? நானா வேணான்னு சொல்கிறேன்? இப்போ மட்டும் என்ன, நான் சொல்கிற மாதிரி கேட்க சொல்லு. ஜிமினை நிம்மியை கல்யாணம் பண்ண சொல்லு, ஜேகேவை வயனை கல்யாணம் பண்ண சொல்லு, அண்ணாக்கு அக்கா, தம்பிக்கு தங்கச்சி, அப்படி பண்ண சொல்லு. தோ நாளைக்கே நான் முகூர்த்தத்தை வச்சிடுறேன். உங்கள் அம்மா அப்படியே முறைக்கிறாங்க. என்னடி முறைக்கிற? உங்களுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்க போகிறேனே தெரில. இப்போ என்ன உங்களுக்கு தெரியும்ல, ஜிமினுக்கு வயனை பிடிக்கும், ஜேகேக்கு நிம்மியை பிடிக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க அப்படி தான் விரும்புகிறாங்க. அதாண்டி, அதுதான் என் பிரச்சனை. இது எப்படி? நீ ஏன் சொல்லு, ஜேகே விட நிம்மி பெரிய பொண்ணு, எப்படி உங்கள் 2 பேத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி விடுறது? எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடி. முடியாது முடியாது முடியாது. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆனால் என்ன, செட் ஆகலைன்னா என்ன? குழந்தைங்க அப்படி தான் விரும்புகிறாங்க. அவங்களுக்கு செட் ஆனால் போதும். அவங்க தான் ஆல்ரெடி லவ்வில் இருக்காங்களே, அப்படி என்ன உங்களுக்கு? இதோ பாருடி, இப்படியே பேசிகிட்டே இருந்தேன்னு வையேன், பல்ல உடச்சிடுவேன். நான் சொன்னது தான். உனக்கு என்ன, இந்த கல்யாணம் நடக்கணுமா? சரி ஓகே, பட் ஜேகேக்கு வயன், ஜிமினுக்கு நிம்மி, இப்படி நடக்கிறதா இருந்தால் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. போயிட்டு ஒன்ன பிள்ளைக்கு சொல்லு. அப்புறம் எங்கேயாவது என்னை ரோட்டில் பார்த்தா என்னை புள்ளி பண்ணாமல் இருக்க சொல்லு. எங்கே போனாலும் சும்மா கலாய்ச்சிட்டே இருக்கானுங்கடி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஆமாம், உங்களை பேசுகிறதும் டைம் வேஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே போகிறாங்க. ஏய் என்னடி பேசிகிட்டே இருக்கேன், கண்டுக்காம போயிட்டே இருக்க, சொல்லி வை உன் அண்ணா பிள்ளைக்கு. ஏதாவது என்னை புள்ளி பண்ணாங்க, அவ்வளோதான், அப்புறம் சொல்லிட்டேன். சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் அம்மா வந்து போயிருப்பாங்க. இப்போது உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் அப்புறம் உங்கள் அக்கா நிம்மி 2 பேருமே லைக் வெளியில் தான் போயிருக்கீங்க. நம்ம ஜிமின் அப்புறம் ஜேகேவை மீட் பண்ணுறதுக்கு. அவங்கள அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே தான், ஏ நிம்மி, என்ன நீ இப்போ எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? அது ஏன் இஷ்டம், எனக்கு இப்போது இப்படி தான் இருக்கணும்னு தோணுது, அதனால தான் அப்படி இருக்கேன். ஆட என்ன இப்போ? இதோ பாரு ஜாங்கோக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த தான் தப்பு? என்னை விட சின்ன பையனை லவ் பண்ணது ஏன் தப்பு? ஆரம்பிக்காதடி, உன் அப்பனும் இதே சொல்லி காதுன்னு ரத்தம் வருது. இப்போ நீயும் அதே சொல்லிட்டு இருக்கியா? இப்போ என்ன, உன்னை விட சின்ன பையனாக இருந்தா என்ன? உனக்கு சுத்தமாக மெச்சூரிட்டியே இல்லை. மெச்சூரிட்டி இல்லையா? எனக்கு என்ன 10 இல்லை 15 வயசுன்னு நினச்சிட்டு இருக்கியா? அடியே, எனக்கு 25 வயசு ஆகுதுடி, என்னடி மெச்சூரிட்டி இல்லை? உனக்கு 25 வயசு ஆகலாம், ஆனால் எனக்கு 27 வயசு ஆகுது. ஆரம்பிச்சிட்டாடா. நைட்டு நீ கால் பண்ணுவேன்ட்டு நான் அவ்வளோ நேரமாக ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். இதோ பண்ணுற அதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன். நிம்மி, தூங்கிட்டேன்டி, அதனால தானே ஃபோன் பண்ணலை. அதை தான் நானும் சொல்கிறேன். அப்போது நான் ஒருத்தி இருக்கேன், ஃபோன் போடுவேன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? இப்படி தான் தூங்குவியா? இங்கே பாரு நிம்மி,
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வராரு. நீங்களா அப்படியே பவுட்டி லிப்ஸ் வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. இதை பாரு, சரி தப்பு தான், மன்னிச்சிடு. எனக்கு ஒன்றும் மன்னிப்பு வேணாம் போ. வேணாமா? வேணாம். ஆனால் எனக்கு மன்னிப்பு சொல்லியே ஆகணுமே. எனக்கு ஒன்றும் நீ சொல்ல வேணாம். அப்படியா, சொல்ல வேணாமா அப்படின்ட்டு அப்படியே உங்களை வந்து அவர்கிட்ட அணைச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க. ஏய் சாரி, நைட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததா, அதான் தூங்கிட்டேன். ஏன், என்ன டயர்டு? ஏன் உனக்கு தெரியாதா? நைட் நான் உன் ரூமில் உன்னை என்ன பண்ணேன்? இப்போ எதுக்கு அதெல்லாம் நீ பேசுகிற? நீ தானடி கேட்ட எதுக்கு டயர்டுன்ட்டு. நைட்டு 2 பேரும் மேட்ரு பண்ணோம். நீ நல்லா தான் இருந்த, பட் நான் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அதான் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படுத்துட்டேன். அதனால தான் கால் பேச முடியல. அதுக்கே கோச்சுப்பியா? இதோ பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் வெடுக்குன்னு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க அவரை. அவர் உங்களை பேசவே விடலை, செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜாங்கோக் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, சாரிடி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்னதான் டயர்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கால் போடுறேன், புரியுதா? அதுக்கெலாம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காத, குடைச்சிடுவேன் உன் லிப்ஸை. நீங்களா அப்படியே ப்ரெஷ் ஆகுறீங்க. ஃபோன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. சரிடி, ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை வந்து அப்படியே அவர்கிட்ட அணைச்சிக்கிறாரு. இந்த சைடு ஜிமினா பார்த்தா, நீங்களா அவர் பார்த்ததும் ஜிமின் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு எக்கிரி அவர் ஸ்டொமக்கில் உட்காடுறீங்க. அவரை அப்படியே பார்க்குறாரு. அட என்னடி, ரொம்ப நேரமாக உங்களுக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கே ரொம்ப நேரமாக நீங்கள் காணோம்? அதுவா, நானும் ஜங்குக்கும் சும்மா அப்படி வெளியில் போனோம். அங்கே பார்த்தா உன் அப்பா. சரி, அவனை கலாய்க்காமல் எப்படி வர்றது, அதான் கொஞ்ச நேரம் கலாய்ச்சிட்டு அப்படியே வந்தோம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி முறைக்கிற? மாமா எதுக்கு எப்போ பார்த்தாலும் அப்பாவை புள்ளி பண்ணிகிட்டே இருப்பீங்க? பின்ன புள்ளி பண்ணாமல் என்னடி, உன் அப்பனுக்கு என்ன கிறுக்கா? மாமா என்ன ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க? ஆமாம், பின்ன அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுத்துக்கிட்டு? சரி விடு விடு விடு, எதுக்கு உன் அப்பா பற்றிலாம் பேசிக்கிட்டு? இப்போ என்ன, உங்கள் 2 பேர்த்துக்கும் எங்களை கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களா? இதோ பாருவையன், உங்கள் அப்பா கொடுக்கலன்னு கூட நாங்கள் வந்து காண்டாகலடி. எல்லாம் ஓகே, கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் ஓகே சொல்லிவிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நான் தங்கச்சியை லவ் பண்ணுறேன், என் தம்பி உன் அக்காவை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுட்டான். பின்ன காண்டாகாதா? நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. மாமா அது வந்து அவருக்கு என்னமோ அக்கா பெரிய பொண்ணா ஜங்குக் மாமா விட அதுதான் அவருக்கு இடிக்குதான், அதையே சொல்லிகிட்ருக்காரு. இடிக்கும், என்னத்தை இடிக்கும்? பண்ணுற எங்களுக்கே பிரச்சனை இல்லை, உன் அப்பனுக்கு என்னவா? சரி, அவரை பற்றி வேணாம், விட்டுடலாம். அதுக்கு தான் சொன்னேன் நானும், உன் அப்பா பற்றி எதுக்கு பேசிக்கிட்டேன்ட்டு. நீ தான் ஆரம்பித்த. விடு, அந்த சொட்டையை யோசிச்சாலே எனக்கு பற்றிக்கிட்டு வருது. சரி சரி சரி, நீங்கள் அதை பற்றி விடுங்க, வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. என்னடி, என்ன இவ்வளோ காலையிலேயே என்ன பார்க்க வந்துட்ட? அம்மா அப்பா அகைன் எங்களுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்குறதான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த சொட்டை சும்மாவே இருக்க மாட்டானா இவனை? கோவப்படாதீங்க மாமா. சரி சொல்லு. அதான் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போல் இதை கெடுத்து விட்டுடுங்க. பார்த்துக்குறோம். எப்போ வராங்களாம்? நாளைக்கு வராங்களாம். சரி, நானும் ஜங்குக்கும் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, விடுங்க. சரி மாமா அப்படின்ற சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த சைடு நிமிதா ஜெயக்கி கிட்ட, ஜங்கோக் என்னடி, அது வந்து என் அப்பா அகைன் எங்களுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்குறதா சொன்னார், நாளைக்கு வராங்களா பொண்ணு பார்க்க.
அட இந்த சொட்டை என்னடி உன் அப்பனுக்கு எப்போ பார்த்தாலும் எங்களை ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணுமா, இல்லைன்னா அவனால் இருக்க முடியாதா? உனக்கு தான் தெரியும்ல அவரோட பிரச்சனை என்னன்ட்டு. ஆமாம், பெரிய மயிறு பிரச்சனை. ஏண்டி உன் அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்போ என்ன நீ என்னை விட 2 வருஷம் பெரிய பொண்ணாக இருந்தா என்ன ஆகிட போதா? ஊர் உலகத்தில் யாரும் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணுறதே இல்லையா? நான் மட்டும்தான் பெரிய பொண்ணை லவ் பண்ணிட்டேனா என்ன? ஏண்டி இதுக்கே உன் அப்பா எப்படி பண்ணுறான்? நான் உன்னை மேட்ரு முடிக்கிறேன்னு தெரிஞ்சா என்னடி ஆவான்? ஜங்குக், ஆமாம் போடி. இல்லடி, எனக்கு என்னமோ அவனுக்கு டைரெக்டாக சொல்லணும் போல தோணும், உன் பொண்ணை நான் விடிய விடிய முடிக்கிறேன்டான்ட்டு. ஜங்குக், அப்படி மட்டும் சொல்லிடாத. நீ வேணான்னு சொன்னன்ட்டு தான் நானும் வாய முடிக்கிட்டு இருக்கேன். சரி, எப்போ வராங்களாம் பொண்ணை பார்க்க? நாளைக்கு. சரி, நானும் என் அண்ணா ஜிமினும் சேர்ந்து எப்பயும் போல கெடுத்து விட்றோம். சரி, அதான் இதை சொல்லலான் தான் வந்தேன். சரி பார்த்துக்குறோம். சரி ஜங்குக், அப்போ நான் போகிறேன். சரி போ. பாய். சரிடி அப்படின்றாரு. அப்படி தான் நீங்களும் அப்புறம் உங்கள் அக்கா நிம்மியும் சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போயிருந்துருப்பீங்க. உங்கள் வீடு வந்துட்டு ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 4 வீட்டுக்கு நடுவில் தான் வந்துட்டு உங்கள் வீடு இருக்கும். லைக் வந்து நீங்கள் வந்து ஒரே வில்லேஜில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மாவோட அண்ணா பசங்க தான் ஜேகே அண்டு ஜிமின். ஓகேடா, இப்போ கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வர இன்றைக்கி பொண்ணு பார்க்குறதா வர சொல்லியிருக்கீங்களா? ஸோ நீங்களும் அப்புறம் உங்கள் அக்கா நிம்மி 2 பேரும் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப லைக் பிடிக்காத மாதிரியே. நிம்மி, என்னடி இது, அப்பா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு? நம்மளுக்கு பிடிக்காத ஒரு மேரேஜை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லா வாட்டியும் ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது, அதை ஜிமின் மாமாவும் ஜங்குக் மாமாவும் சேர்ந்து கெடுக்கிறது, இதுவேவாக தான் இருக்குது. அவர் அதுக்கு நம்மளை அவங்களுக்கு கொடுத்துடலாம்ல. ஆமாம், எனக்கும் அதே தாண்டி யோசனை. அவர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரே. சும்மா ஜேகே விட நான் பெரிய பொண்ணு, எப்படி அவனுக்கு கொடுக்குறது, இதையே தான் சொல்லிகிட்ருக்காரு. எனக்கே என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. சரிதா அப்படின்ட்டு அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஜேகே அப்புறம் நம்ம ஜிமினோட வாய்ஸ் அப்படி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு அவங்க வந்து கீழே கவுசில் உட்காந்துட்டு அவங்க அம்மா கிட்ட தான் கதை பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அத்தை, எங்கே இந்த சொட்டை வீட்டில் இல்லை? அவங்கள அப்படியே பார்க்குறாங்க. டேய், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவர் உங்கள் மாமாடா. இருக்கட்டும் இருக்கட்டும், சரி சரி, நீ எதுக்கு கோவப்படுற? எங்கள் மாமா வீட்டில் காணோம். அவரா இந்நேரத்துக்கு சொல்லியிருக்கணுமே என் பொண்ணுங்க உங்ககிட்ட. என்னன்னு? அதான் பொண்ணு பார்க்க வர போகிறாங்கன்ட்டு. சொன்னாங்க. அதான்டா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, நான் அப்படியே வீட்டு வரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இந்த சொட்டுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லாத. ஏண்டா பின்ன அவங்க 2 பேர் எங்களுக்குன்னு நாங்கள் சொல்லியாச்சு, அப்புறம் எதுக்கு சும்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரா? அவர் ஒரு பிடிவாதக்காரர்டா. அவர் தான் சொன்னார்ல அவருக்கு ஒரு ரீசனு, அதனால தான். இப்போ ஜங்குக்கா, ஆமாம் சொன்னான் பாரு ஒரு கேடு கேட்ட ரீசனு. அத்தை, அந்த ரீசன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படியே எரிச்சலாக வரும். அந்த சொட்டை மண்டை மேலே ஏதாவது தூக்கி போட்டு உடைக்கலாமா, அந்த அளவுக்கு கோவம் வரும். டே படிப்பாவி பசங்களா, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கடா, என் புருஷ பாவம். இப்போ ஜிமினா, ஆமாங்க அத்தை, அதை நினச்சி தான் நாங்கள் அவரை விட்டு வச்சுருக்கோம், இல்லைன்னா மண்டையை பொழந்திருப்போம். இப்போ ஜேகேவை பார்க்கணுமே, அப்படி சிரிக்கிறாரு கத்தையா. டேய் தம்பிகளா, தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணவே பண்ணிடாதீங்க, அவருக்கு நான் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கிறேன்டா. இப்போ ஜிமினா, அத்தை அவன் புரிஞ்சுக்கிற டைப் கிடையாது, சரியானவன். அதனால தான் அவனை எங்கே பார்த்தாலும் நாங்கள் கிண்டல் அடிச்சுட்டே இருப்போம். அப்போ பார்க்கணுமே அவனோட மூஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஜங்குக் ஜிமின் அப்படி விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்குது, பட் நீங்கள் வந்து வெளியில் வரலை, உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவா, போதும்டா அவரை ரொம்ப தான் ஓட்டுறீங்க, என் முன்னாடியே இவ்வளோ ஓட்டுறீங்கன்னா நான் இல்லாத டைமில் அவரை எப்படிலாம் ஓட்டுவீங்க நீங்கள்?
ஆமாத்த, அது என்னமோ உண்மைதான் அப்படின்ட்டு அகைன் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா தான் வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வராரு. உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. என்னங்க, என்ன வந்துட்டீங்க? ஏய், நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என் அத்தை வீடு வந்திருக்கோம். உனக்கு என்ன? என்னத, உன் அத்தை வீடா? இது ஏன் வீடுடா? ஆமாம் ஆமாம், உன் வீடு அப்படின்ட்டு அவங்களோட மைண்ட் வாய்ஸை. ஏங்க அவங்கள விடுங்க, நீங்கள் என்ன வந்துட்டீங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரலையா? இல்லடி, அவங்க வர்றதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகுமா, அதான் எதுக்கு வாசல்லையே நிற்கிறதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். இவனுங்க எப்போ வீட்டுக்குள்ளே வந்தாங்க? நாங்கள் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. ஒன்னதான் வீட்டில் காணோம் சொட்ட. என்ன? அது அது மாமா, நீ தான் வீட்டில் காணும் மாமா. டே, முதல்ல 2 பேரும் ஏந்திரிங்க, வெளியில் போங்க. இப்போ எதுக்கு இங்கே என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கோன்னா, இதோ என் பொண்டாட்டிங்களை பார்க்க தான். என்னது, உங்கள் பொண்டாட்டிங்களா? இந்த பாருடா ஜங்குகா, உனக்கு ரொம்ப வாய் நீளுது, வாயை உடச்சிடுவேன். ஆமாப்பா, அப்படியே நீ உடச்சிட்டாலும். ஏன் மாமா, நீ இருக்கிறது தம்ம துண்டு. ஏன் மாமா இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுகிற? அப்படியே என் அத்தையை பாரு எப்படி இருக்காங்க. உனக்கு எப்படி தான் பொண்ணு கொடுத்தாங்களோன்னு நாங்களே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நீ வேற இப்படி உன் பாடிக்கும் உன் ஹைட்டுக்கும் செட் ஆகாத டைலாக்லாம் விட்டுட்ருக்க. ஒரு சிரிப்பாக இருக்கு பாபா அப்படின்ட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அந்த டைலாக் கேட்டதும் ஜெமினுக்கு இன்னும் சிரிப்பு தாங்கலை. அவரும் தான் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்காரு. இப்போ உங்கள் அப்பாவா, டே உங்களை அப்படியே சொல்லிட்டு அப்படியே வராரு. பார்த்தா வெளியில் கார் சவுண்டு. அவர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே வெளில பார்க்குறாரு. யார் அப்படின்னு பார்த்தா உங்களை பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க. உங்கள் அம்மாவா, என்னங்க 20 நிமிஷம் ஆகும்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்துட்டாங்க? அட அதாண்டி தெரியல, இரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே வெளியில் ஓடிடுறாரு. இங்கே ஜேகே ஜெமின்கா, ஷோ எவ்ரி டைம் இதே தான் வேலை. அவங்க வருவாங்க, அவங்கள விரட்டணும். சரி வாடா தம்பி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜெமீன். இப்போ 2 பேரும் ஜேகே ஜெமீன் வந்துட்டு அந்த கவுச்சில் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவா அந்த மாப்பிள்ளைக்கார வீட்டை வந்து ரொம்ப சூப்பராக வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணுறாரு. அவங்களும் அப்படியே தான் உள்ளே வந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. உங்கள் அம்மாவா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. லைக் காஃபி, வாட்டர், ஜூஸ் அந்த மாதிரி அவங்களும் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா, டேய் நீங்கள் இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கிளம்புங்கடா. ஐயோ மாமா, முடியாது மாமா, கிளம்புறதுக்காக வந்தது. முடியாது, முடியவே முடியாது அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அவரால் சத்தமாக கூட சொல்ல முடியல, அவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படியே நான் குசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் கேட்குற வரையும் தெரியல. அவர் அப்படியே முறைச்சிட்டு விட்டுடுறாரு. இப்போ அவங்க அது வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பணும், சீக்கிரம் பொண்ணை காட்டுறீங்களா? இதோ சம்மதி, கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். இப்போ ஜேகே ஜிமின் பார்க்கணுமே, 2 பேரும் ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. சம்மந்தியாண்டா? அதே தான் கேட்குறேன், நானும் கேட்டுகிட்டே தான் இருக்கேனே அப்படின்ட்டு ஜேகே சொல்ல அவங்க 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மாவா அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு அப்படியே தான் கீழே வராங்க. நீங்கள் 2 பேரும் செம்ம கார்ச்சியஸாக இருக்கீங்க, லிட்ரலி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. எங்கள் ஜேகே அப்புறம் ஜிமின் பார்க்கணுமே, வாயை பொழந்து உங்கள் 2 பேர்த்தையும் அப்படி சைட் அடிச்சிட்ருக்காங்க ரொம்ப அப்பட்டமாகவே. உங்கள் அப்பாவா அவங்க 2 பேரை பார்க்குறாங்க. ச்சே இவனுங்களை அப்படின்ட்டு அப்படியே உங்கள் அம்மா கிட்டே போய் நிற்கிறாரு. ஏண்டி எதுக்குடி ஒன்றா பசங்களை வீட்டுக்குள்ளே விட்ட? அவனுங்களை பாரு, எல்லாரும் முன்னாடியும் நம்ம பொண்ணுங்களை நாக்க தொங்க போட்டுட்டு எப்படி பார்த்துட்டு இருக்கானுங்க. முதல்ல அவங்க இங்கேருந்து வெளியில் போக சொல்லிடி. அவங்க இங்கே இதை கெடுத்து விடுறதுக்கு தான் வந்திருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும். போ சொல்ல. ஏங்க உங்களுக்கு என்ன மண்டையில் மூளை இல்லையா? அவர் அப்படியே பார்க்குறாரு. என்னடி பின்ன இவ்வளோ நேரம் அவங்கள நீங்கள் விரட்ட தானே பார்த்தீங்க, போனாங்களா? இப்போ நான் சொன்னால் போயிடுவாங்களா? அதுவும் எல்லாரும் இருக்காங்க, எப்படிங்க நான் சொல்லுவேன்? எல்லாம் தண்டாங்க. இருடி இவங்களாம் போட்டோம், அதுக்கப்புறம் உங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா வந்துட்டு லைக் அவங்க வந்திருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்து போயிட்டுறாரு. அவங்களா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் மட்டும் நீங்கள் வந்து ஜிமினை பார்க்க, உங்கள் அக்கா வந்து ஜங்குக்கா பார்க்க, அவங்க 2 பேரும் உங்களை பார்த்து அப்படி சைட் அடிச்சுட்டு கண்ணடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் வெக்கப்பட்டுட்டே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்லையா, அவங்களா பொண்ணு நல்லாயிருக்கு, ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் அப்பா, அப்படியா, ரொம்ப பிடிச்சிருக்கா? எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா உடனே முகூர்த்தத்தை வச்சிடலாம். இப்போ ஜெமீன் தான், மாமா
இருமாம்மா, எதுக்கு அவ்வளோ அவசரம்? அவங்களுக்கு பிடிச்சா போதுமா? இங்கே நின்றுட்டுருக்க என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கணும்ல. உங்கள் அப்பா அப்படியே முறைக்கிறாரு, லைக் பொண்டாட்டின்னு சொன்னார் இல்லையா, செம்மையாக முறைக்கிறாரு. உங்களை பொண்ணு பக்கம் வந்தவங்களும் என்னடா இவன் பொண்டாட்டின்னு சொல்கிறான் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாங்க. உங்கள் அப்பா இப்போது என்னது பொண்டாட்டியா? டேய் இன்னும் பேசிகிட்டு இருக்க நீ? ஆட உண்மையாக தானே என் அண்ணா சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன மாமா அவ்வளோ கோவம் வருது? டே ஜாங்குக், நீ வாய மூடு, உங்ககிட்ட நான் பேசவே இல்லை. டே ஜிமின், நீயும் உன் தம்பியும் உடனே இங்கேருந்து கிளம்புங்க. ஆட இரு மாமா போகிறோம். இப்போ என்ன, அவங்க என் பொண்டாட்டி இல்லையா அப்போ? ஒத்துக்க மாட்டால? சரி இரு, ப்ரூவ் பண்ணுறேன். இதை பாருப்பா மாப்பிள்ளை, நீயும் வந்திருக்கல கல்யாணம் பண்ணணுன்ட்டு, உனக்கும் ப்ரூவ் பண்ணிடணும்ல. ஏய் பயன், இங்கே வாடி. நீங்களா குடுகுடுன்னு போய்ட்டு அவர் பக்கத்தில் நிற்கிறீங்க. இப்போ ஜங்குக்கா, நிம்மி நீயும் வாடி. நீங்களும் அப்படிதான் குடுகுடுன்னு போயிட்டு ஜேகே பக்கத்தில் நிற்கிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் செம்மையாக முறைக்கிறாரு. ஏய் என்னடி, அவனுக்கு கூப்பிட்டதும் அப்படியே போய் நிற்பீங்களா? போங்க, தூரமாக போங்க. நீங்கள் 2 பேரும் அசரக்கூட இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. சொன்னா மாமா, அவங்க போகமாட்டாங்க மாமா, ஏன்னா அவங்க இங்கே பொண்டாட்டிங்க. இதை பாருப்பா மாப்பிள்ள, கூப்பிட்டதும் எந்த பொண்ணாவது வருமா? எங்கள் மேலே ஆசை இல்லைன்னா அப்படி அவங்க வருவாங்களா? அவங்களா அப்படியே பார்க்குறாங்க. என்ன இன்னும் கூட உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இங்கே வாடி வயன் அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் போய்ட்டு அவர் லேப்பில் உட்காடுறீங்க. சேம் திங் ஜங்குக்கும் பண்ணுறாரு. நிம்மியும் அதே மாதிரி தான் ஜங்குக்கோட லேப்பில் வந்து உட்காடுறாங்க. பார்த்தீங்கள்ல, 2 பேரும் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுக்கு நோ சொல்லாமல் கேட்குறாங்க. அதுவும் அவங்க ஃபேஸை பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு. இதை வச்சு உங்களுக்கு தெரிய வேணாமா அவங்க 2 பேத்துக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவங்க எங்களை தான் விரும்புகிறாங்கன்ட்டு? இப்போ அந்த மாப்பிள்ளை பார்க்கணுமே. ஆமாண்டா, கரெக்டு தான். அவங்க ஃபேஸை பாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள தான் விரும்புகிறாங்க. சரி, வந்தது டைம் வேஸ்ட் தான், வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டு அப்படியே அவங்க எல்லாம் ஏஞ்சிக்கிறாங்க. உங்கள் அப்பாவா, ஐயோ போயிடாதீங்க, இருங்க, அவனுங்க கிடக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லை என் பொண்ணு, அதெல்லாம் சும்மா மிரட்டி அப்படி பண்ண வைக்கிறாங்க. நான் பேச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இப்போ அவங்களா, இதை பாருங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அதை நீங்களே பேசி சால்வ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், அவங்களுக்கு வேறு கல்யாணம்னு சொல்லி எங்களை கூப்பிட்ட வச்சு லிட்ரலி எங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாதீங்க, மற்றவங்களும் யாரையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தவும் வேணாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. உங்கள் அப்பாக்கா செம்ம கோவம் வருது. அப்படியே தான் குடுகுடுன்னு உள்ளே வராரு. உங்கள் 4 பேரையும் போட்டு செம்ம முறை அப்படி தான் முறைச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு வர லைட்டாக பயமாகுது. மாமா அப்பா முறைச்சிட்ருக்காரு மாமா. அவன் கிடக்குறான், அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களோட சீக்ஸ் எல்லாம் பிடிச்சி அப்படியே நோண்டிட்டு இருக்காரு. இந்த சார் ஜேகே பார்த்தா, என்னடி நான் இங்கே உன்னோட லிப்ஸை பிடிச்சி நோண்டிட்டுருக்கேன், நீ என்னமோ அங்கெங்கேயோ பார்க்குற? ஜாங்கோக் அப்பா முறைச்சிட்ருக்காரு. சொட்ட அவன் கிடக்குறான், அவனால் என்னடி பண்ண முடியும் அப்படி சொல்லிக்கிட்டு அவர் உங்கள் லிப்ஸை பிடிச்சி நோண்டிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு செம்ம காண்டாகுது. அப்போ அப்படியே தான் கிட்ட வந்துட்டு உங்கள் 2 பேர் ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. 2 பேரும் ஏஞ்சி அப்படியே அவருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. இப்போ பார்க்கணுமே, ஏண்டா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நல்லா வரேன்னு கெடுத்துட்டு விட்டுட்டீங்களே. இந்த வரனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? நான் நல்ல இடம்னு நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், கெடுத்து விட்டுட்டு என் பொண்ணுங்க உங்கள் மடியில் உட்கார வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிக்கிறாங்க. எதுக்கு மாமா உனக்கு அவ்வளோ கஷ்டம்? நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம்ல, எங்கள் 2 பேத்துக்கும் உங்கள் பொண்ணுங்க மேலே ஒரு கண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு மாமா உனக்கு இந்த வேலை இல்லை? இதுக்கு முன்னாடி பேசின மாதிரியே எனக்கு பயனை கொடுத்துடு, ஜேகேக்கு நிம்மியை கொடுத்துடு, அவ்வளோதான், செட்டு. முடியவே முடியாதுடா. என்ன நடந்தாலும் ஜேகேக்கு நிம்மி இல்லை, உனக்கு வயன் இல்லை, அவ்வளவுதான். ஓஹோ இல்லையாண்டா ஜேகே? ஆமாண்ணே, பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி மாமா, ஓகே மாமா, பார்த்துக்கலாம்.
என்னடா பார்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களை விட நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிற மாப்பிள்ளை, உங்களை விட செம்மையாக சம்பாதிக்கிற மாப்பிள்ளையாக பார்த்து என் பொண்ணுங்களுக்கு நான் கட்டி வைக்க போகிறேன். அப்படி? ஆஹா, ஓகே ஓகே ஓகே, சரி மாமா, நீ அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடிட்டே இரு. நீ சொன்ன மாதிரியே எங்களை விட நல்லா ஹேண்ட்ஸமாக, எங்களை விட நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையாக பார்த்து பண்ணிடுமாமா. சரி மாமா, நாங்கள் வரோம் அப்படின்ட்டு அவங்க வந்து நக்கலாக பேசுகிறாங்க. அவருக்கா இன்னும் புகை ஏறுது. என்னடா நக்கல் அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, நீ இவ்வளோ சீரியஸாக வார்னிங் கொடுத்துட்டு இருக்க, நாங்கள் எப்படி மாமா இது நக்கலாக போய் எடுப்போம்? இல்லை மாமா, ஆக்சுவலி பயந்துட்டோம். எங்கடா அவங்க 2 பேரும் நம்மளுக்கு இல்லாமல் ஆகிட போகிறாங்களோன்னு பயந்துட்டோம் மாமா. கிண்டல் அடிக்கிறீங்கள? டேய், நான் என்னமோ சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்க போகிறீங்க. இது நான் பண்ணுறது தான், பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ உங்கள் அம்மாவா? டே, அவர் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க வேணாம். வாங்க, உங்களுக்காக நான் நாட்டுக்கோழி பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அப்படியா அத்தை? இதோ அத்தை வந்துட்டோம் அப்படின்னு 2 பேரும் அப்படியே போகிறாங்க. உங்கள் அப்பாவா? ஏய் ஏய், என்னடி பேசுகிற? என்ன பேசுகிற? ஏதோ ஒன்று சொல்லுவேண்ணா. இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், அவனுங்களை கூப்பிட்டுட்டு நாட்டுக்கோழி செஞ்சு வரைக்கும் வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிடுற? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்புங்கடா நீங்கள். ஏங்க சும்மா டென்ஷன் ஆகாதீங்க, கத்தி கத்தி தொண்டெல்லாம் வத்தி போயிருக்கோம். உங்களுக்கு அங்கே மோர் கரைச்சி வச்சுருக்கேன், போங்க போயிட்டு அதை குடிங்க. அவங்களா? புரியுதுடி, புரியுது, நீங்கள் எல்லாம் ஒன்று தாண்டி, எனக்கு நல்லா தெரியுது. ஆமாம், என்னதான் இருந்தாலும் உன் அண்ணா பசங்கள உனக்கு பாசம் இல்லாமல இருக்கும் அப்படின்ட்டு அவர். இப்போ நீங்கள் 2 பேரும், அப்பா இருங்கப்பா, அம்மா நீங்கள் வாங்க மாமா, அம்மா நல்லா சமைச்சிருப்பாங்க, வாங்க 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 நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இதோ வந்துட்டோம் அப்படின்னு அப்படியே போகிறாங்க. பார்த்தா டைனிங்கில் நீங்கள் 3 பேரும் அவங்க 2 பேத்துக்கோ கவனிப்புனா அப்படி ஒரு கவனிப்பு. உங்கள் அப்பாவா கவுசில் உட்காந்துட்டு அப்படியே டைனிங்கை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாருமே சிரிச்சு சிரிச்சு அதெல்லாம் பரிமாறிட்டு இருக்கீங்க. அவருக்கா செம்ம காண்டாகுது. அப்படிதான் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு, அத்தை ஆஸ் யூஷுவல் நாட்டுக்கோழி செம்ம டேஸ்ட்டு, எப்படி அத்தை இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறீங்க, வேறு லெவல் போங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரு புகழ்ச்சியை போட்டுட்டு உங்கள் 2 பேத்துக்கும் ஒரு பாயை சொல்லிட்டு 2 பேரும் அப்படி தான் கிளம்புறாங்க. உங்கள் அப்பாவா கௌஷல் தான் இன்னும் பேப்பர் படிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு உங்களால் தான் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்போ ஜேகே அண்ட் ஜிமின் 2 பேரும் உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு, அப்புறம் என்ன மாமா, நீங்களும் போய் சீக்கிரமாக சாப்பிடுங்க, நல்லா இருக்குது குழம்பு, வேறு லெவல், நல்லா இருந்துச்சு. சரி மாமா, நாங்கள் 2 பேரும் வரோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு காண்ட் ஏறுது. இவனுங்கள அப்படின்ட்டு அவரும் ஏஞ்சிட்டு டைனிங் தான் வராரு. உங்கள் அம்மாவா? என்னங்க சோறுடி சோறு, காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, ஏதாவது எனக்கு போடுவியா? அதுக்கு என்ன, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போட்டு அவங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு குழம்பு தான் போடுறாங்க. அவரா? என்னடி இதை ஊத்துற? நாட்டுக்கோழின்னு சொன்னியா, அது எங்க? அது காலி ஆயிடுச்சுங்க. என்னது? ஆமாம், ஜேகேக்கும் ஜிம்னுக்கும் வச்சேனா காலியாக போயிடுச்சு. நல்லா இருக்குன்னு குழந்தைங்க நல்லா சாப்பிட்டாங்க, காலியாக போயிடுச்சு. உங்களுக்கு என்ன, இது இருக்குல்ல சாப்பிடுங்க. ஏண்டி 2 முழு கோழிடி காலி பண்ணிட்டானுங்களா? அட கண்ணை வைக்காதீங்க, வயசு பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்களா? நல்லா இருக்காத்தா, ருசியாக இருக்குன்னு சொன்னாங்க, சரின்னு கொஞ்சம் அதிகமாக வச்சேன். இப்போ என்ன உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி காட்டணுமா? அதான் உங்களுக்கு நான் ஊற்றிருக்கேன்ல குழம்பு, அதை வச்சு சாப்பிடுங்களேன். ரைட்டு, என் வீட்டு கோழி அவன் சாப்பிட்டுட்டு எனக்கு இப்போது மிச்சம் மீதி தான் வச்சுருக்கானுங்க. கோவப்பட்டா இதுவும் கிடைக்காது, சரி சாப்பிட்டு தொலைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அது வந்து அதுவும் சாப்பிட்றாரு. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். அன்றைக்கி நைட்டு போல் ஜங்குக்கா நிம்மியை தேடி உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. எப்படியோ அடித்து பிடிச்சி அந்த பைப்பை பிடிச்சி மேலே ஏறி நிம்மி ரூமுக்கும் போயாச்சு. நிம்மியா ஜங்குக்காக தான் லிட்ரலி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அவர், என்னடி கொட்டை கொட்டை முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்க? நீ வருவேன்னு எனக்கு தெரியும் ஜங்குக்கா, அதுக்கு தான். ஓஹோ தெரியுமோ அப்படின்ட்டு அந்த பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக உள்ளே வராரு. அப்புறம் என்ன தெரியும்ல, அப்புறம் ரெடியா நிம்மி? எதுக்கு? உனக்கு தெரியாதா எதுக்குன்னு? அதுக்கு தான். அதெல்லாம் உனக்கு எதுவும் கிடையாது. அட
இப்போ என்ன, இப்போ எதுக்கு கோவமாக இருக்க? ஈவினிங் நான் உனக்கு அவ்வளோ வாட்டி கால் போட்டேன், எடுத்தியா நீ? அட்லீஸ்ட் அட்டன் பண்ணி பிஸியாக இருக்கேன் அப்புறம் பண்ணுறேன் ஏதாவது சொன்னியா? ஏய் நிம்மி, அப்போ நானும் அண்ணாவும் சேர்ந்து கொஞ்சம் வெளியில் பிஸியாக இருந்தோண்டி, எடுக்க முடியல. அப்போ பிஸியாக இருந்தல்ல, அப்போ இப்போ எதுக்கு வந்த? அப்படி இருக்க வேண்டியது தானே. ஏய் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதுவும் இல்லாமல் காலையில் நல்லா ரெடியாகி செம்மையாக இருந்த, அப்போவே மூடாச்சு. எப்படா நைட் ஆகும்னு வெயிட் பண்ணி இப்போ வந்தால் நீ என்னமோ எதுக்கு வந்த, பிஸியாக அப்படியே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஆமாம், இதுக்கு மட்டும் வந்துடுவல்ல நீ? ஏய் என்ன? உனக்காக தாண்டி வந்தேன், அப்போ எடுக்க முடியல தான், இப்போ வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? எனக்காக வந்தியா? இல்லை உனக்கு வேறு ஏதோ மாதிரி தோணுது அதுக்கு வந்தியா? அடடா, உனக்காக தாண்டி வந்தேன், வேறு ஏதோ மாதிரிலாம் எனக்கு தோணலை, உன்னை பார்க்கணுன்னு தான் தோணுச்சு. சரி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்போ பார்த்துட்டல, கிளம்பு. அடியே இனிமே என்ன சும்மா விருப்ப மயிறு பண்ணிகிட்ருக்கியா? நான் உன்னை பார்க்க வந்தா சும்மா இப்படி போவேன், உனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும். அப்புறம் என்ன, மாமனுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் என்னடி? மாமாவா? நீ என்னை விட 2 வருஷம் சின்ன பையன் ஜங்குகா. ஏய் உன் மண்டை உடைக்க போகிறேன் பாரு, உனக்கும் அப்பனுக்கும் இதே வேலையா? சும்மா சும்மா நீ பெரிய பொண்ணு, நான் சின்ன பையன், இதை சொல்லி காமிச்சிட்டே இருக்கணுமா? ஆமாம்ல, எங்கள் அப்பா வேறு இதையே தானே சொல்லி காமிச்சிட்டு இருப்பாரு. இப்போ அவரா அப்படியே உங்களை மறைக்கிறாரு. ஏ நிம்மி, என்ன உனக்கு சிரிப்பு வருதா? உங்கள் அப்பா படுற காண்டமாக இருக்கு, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆவான் தெரியுமா? நான் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை 1 டே ஃபுல்லாக பண்ணாலும் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் போகாதுடி. உன் அப்பா அந்தளவுக்கு என்ன டென்ஷன் ஆக்கி விட்டுடுவான். நீ என்னடானா இப்போது சிரிச்சு நம்ம மயிராட்டம் வெறுப்பு மயிர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே உங்களை வந்து கிட்ட அணைச்சிக்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவர் பாடிக்கு பம்ப் ஆகிட்டு நிற்கிறீங்க. அவரா அப்படியே உங்கள் ஐஸு லிப்ஸுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. என்ன ஜெய்கே? ஏய் என்ன நீ எப்படி இருக்க? எப்படி இருக்க? செம்ம கட்டையாக இருக்கடி பா, எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. காலையில் வர நீ செம்மையாக ரெடியாக இருந்தியா? அப்படி இருந்தது, ஜஸ்ட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். இப்போ என்னால் முடியல. ஸோ கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து உங்களை ப்ரெக்னென்சியில் தூக்கிட்டு பெட்டுக்கு தான் போகிறாரு. இப்போ பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் ரம்யா அப்படியே பார்க்குறீங்க. என்னடி என்ன? நீ இப்படி தான் 2 days ஒன்ஸு இல்லை 3 days ஒன்ஸ் வந்துட்டு அப்பப்போ இப்படிலாம் பண்ணிட்டு போகிற. எப்போ எங்கள் அப்பா கிட்ட மாட்ட போகிறோன்னு தெரில. அவன் கடற்கறாண்டி சொட்டை, அவன் என்ன பண்ண போகிறான்? இப்படி தான் எங்கள் அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசுகிறது. ஏண்டி உன் அப்பா ஏதாவது பெரிய மனுஷனாட்டம் பிஹேவ் பண்ணுறானா? சொல்ல, குழந்த மாதிரி எங்கள் கூட சண்டை போட்டுட்ருக்கான், அவனுக்கெல்லாம் என்னடி மரியாதை? போதும் போதும் விட்டா எங்கள் அப்பாவை ஏதாவது நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. கரெக்டுடி கரெக்டு. எதுக்கு ரொமான்டிக் மூடில் உன் அப்பனை எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு பா, நம்ம இந்த மூடை அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லிக்கிட்டே அப்படி தான் டப்புன்னு இன்சர்ட் பண்ணுறாரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்கு வந்துட்டு early மார்னிங்கே கிளம்பியிருப்பார். நிபியும் அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு சம்திங் ஏதோ பண்ணிகிட்ருக்கா ரூமில். இப்போ நிம்மி அப்பா தான் உங்கள் ரூம்குள்ளே வராரு. நிம்மி, அப்பா என்னப்பா இது? இங்கே பாரு, ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல, இங்கிலீஷில் இருக்குது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. நீங்களா பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படி தான் சும்மா ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கீழே பார்த்தா, நிம்மி
ஆ என்னப்பா லெட்டர் தானே, இரு இன்னும் முழுசாக படிக்கல, படிச்சுட்டு சொல்கிறேன். ஏய் அதுக்கு இல்லை. அப்புறம் என்னப்பா அது என்னடி கீழே ஆம்பளை ஜட்டி மாதிரியே இருக்கு? இப்போ தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. போச்சு போச்சு போச்சு, இவந்து தானே இது அப்படி சொல்லிட்டு எப்படி யோசிக்கிறீங்க? என்னடி கேட்டுகிட்டே இருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேன்ற? அப்பா அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கிடையாது. அப்புறம் இரு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறாரு. நீங்களா குடு போயிட்டு எடுத்து வச்சுக்கிறீங்க. என்னடி ஒளிச்சு வைக்கிற? அப்பா அது எந்தப்பா, அது எப்படி நீங்கள் தொடுவீங்க? உந்தா இல்லடி, எனக்கு அது பார்க்க ஆம்பளது மாதிரியே இருக்குடி, அதான் கேட்டேன். ஏப்பா அது எந்தப்பா? நீங்கள் என்ன, நீங்கள் போங்க, நான் வந்து இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். இந்தாங்க உங்கள் லெட்டர், எடுத்துகிட்டு கீழே போங்க, நான் வரேன். சரி அது உந்தா, சாரிடி. அப்பாவை மன்னிச்சிடு, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் வரேன். சரிம்மா நிம்மி மன்னிச்சிடு. சரி போங்க. சரி அப்படின்ட்டு உங்கள் அப்பா அப்படியே போகிறாரு. உங்களுக்கா பா இவனை இதை கூட போடாமல் போயிட்டானா இவனை அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவருக்கு கால் அடிக்கிறீங்க. அவரா செம்ம தூக்கம் அந்த சைடு அப்படியே காலை அட்டன் பண்ணுறாரு. என்னடி நிம்மி காலையில் ஃபோனு? டேய் உன்னை என்னடா கத்துறா? ஏன்டி எதுக்குடி கத்துற? டேய் சட்டி போட்டிருக்கியா? யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் வந்து லைட்டாக தொட்டு பார்க்குறாரு. ஆண்டி போடலை போல. டேய் அதை இங்கே விட்டுட்டு போயிருக்கடா. அப்படியா, சரி எடுத்து வை, இன்னைக்கு நைட்டு வருவான்ல அப்போ கொண்டு வந்துக்கிறேன். டேய் உன்னை காலையில் அப்பா அதை பார்த்துட்டான். என்ன உன் அப்பா பார்த்தானா? ஆண்டா என் ரூம்குள்ளே வந்தார், கீழே கிடந்தது பார்த்துட்டாரு. அது என்ன ஆம்பளை ஜட்டி ஒரு ரூமில் இருக்குன்னு கேட்டார். அப்படியா, சொல்ல வேண்டியது தானே, என் புருஷன் நைட்டு இங்கே வந்தான் விட்டுட்டு போயிட்டான்ட்டு. ஜங்குகா உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? பின்ன என்னடி, அவன் கிடக்குறான், அவன் என்னடி பண்ண போகிறான், பார்த்தா பார்க்கட்டும். ஜங்கு ஆனால் என் அப்பாவை நீங்கள் இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. எங்கள் அப்பா கொஞ்சம் கூட மரியாதையா இல்லையா? அப்போ அவர் பார்த்தாருன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட உனக்கு பயமாகவே தோணலையா? எதுக்கு பயம்? ரைட்டு அவரை சுத்தமாக மதிக்கிறது இல்லை. அவர் பார்த்தாருன்னு சொன்னால் மட்டும் என்ன பயப்பட போகிற? நான் அதை சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எதுக்கு சமாளிக்கணும், சொல்ல வேண்டியது தானே. அது என் மாமா, அது நைட்டு இங்கே வந்தான், காலையில் மறந்து போயிட்டான் போலன்னு சொல்ல வேண்டியது தானே. ரைட்டு ஜாங்குக்கா, உன்கிட்ட பேசுகிறதும் வேஸ்ட்டு தான், நான் வைக்கிறேன். வைய எனக்கும் தூக்கம் வருது அப்படின்ட்டு அவரும் கட் பண்ணிவிட்டு அப்படியே தான் பெட்டில் விழுந்துட்டே சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்களா ஃபோர்ஸாக அந்த ஃபோனை தூக்கி அப்படியே வீசுறீங்க. இவனை அப்படின்ட்டு அப்படி தான் நீங்கள் வந்து போயிருந்துருப்பீங்க. அப்படி தான் கொஞ்சம் டைம் வந்து போகுது. இப்போ ரோட்டில் ஜங்குக் அண்ட் ஜிமின் வந்துட்டு நின்றுட்டு சம்திங் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா வேற அங்கே க்ராஸ் பண்ணி போகிறாரு. ஜிமினா, டேய் ஜங்குகா அங்கே பார்த்தியா? அவரும் பார்க்குறாரு. சொட்ட வழியில் வந்துட்டான் போல். அதே தான் வந்துட்டான். சரி வா நம்ம அங்கே போவோம். போகலாமே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. நீங்கள் ரெண்டு பேரும் கவுச்சில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவங்கள பார்த்ததும் மாமா அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறீங்க. எங்கள் ஜிமினா, என்னடி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது சும்மா தான் மாமா. நீங்கள் என்ன எந்த பக்கம்? அதுவா, உன் அப்பா அப்படியே வெளியில் போனதை பார்த்தேன், அதாண்டி சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு இங்கே வந்தேன். இப்போ உங்கள் அம்மா வராங்க. டே ஜங்குகா, ஜிமினா, அத்தை. என்னடா சாப்பிட்டீங்களா? இல்லை அத்தை, எப்படியோ இங்கே வந்தால் நீ ருசியாக சமைச்சு போடுவேன்னு தெரியும்ல, அதான் சாப்பிடாமலே வந்துட்டோம். அப்படியா, சரி வாங்க உங்களுக்காக நான் நான்வெஜ் சமைச்சிருக்கேன், வாங்க வந்து சாப்பிடுங்க. அப்படியா, இதோ வந்துட்டோம் அப்படின்ட்டு அகைன் போகிறாங்க. அவங்களும் சாப்பாடெலாம் போடுறாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் போகுது. நீங்கள் எல்லாருமே உட்காந்துட்டு சிரிச்சுட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் அப்பா வேறு வீட்டுக்குள்ளே அகைன் அவங்கள பார்க்குறாரு. ஏண்டி எத்தனை வாட்டி சொல்கிறது இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்குள்ளே விடாதன்ட்டு, திருந்தவே மாட்டியா நீ? ஆட நீங்கள் வேறு சும்மா இருங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்க கண்டுக்காதீங்கடா, நீங்கள் விடுங்க.
ஏண்டி கண்டுக்காதன்னு சொல்கிற? நான் தாண்டி உன்னை கட்டிக்கிட்டவன். ஆட அது எனக்கு தெரியாதா? இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு அதெல்லாம் தெரியுமா என்ன? சும்மா இருங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ரைட்ரா, உனக்கு கொஞ்சம் கூட என் பேச்சு மேலே மரியாதையே இல்லடி. அவனுங்களை உள்ள விட வேணான்னு சொல்கிறேன், அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு வேற போட்டிருக்க போலையே அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. ஆமாம், இப்போ என்ன, அவங்க என் அண்ணா பசங்க சாப்பாடு போட்டால் என்ன, வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கிட்டு வீட்டுக்குள்ளே விடுற? இப்போ சங்குக்கா, ஐய மாமா என்ன நீ குழந்த மாதிரி சண்டை பிடிச்சிட்ருக்க? இப்போ என்ன, நாங்கள் இங்கே வந்தது உனக்கு பிடிக்கல அப்படி தானே? சரி விடு, போயிடுறோம், வாடா நான் போகலாம். சரி ஓகே, சரி மாமா, அப்புறம் என்ன, டைமுக்கு வந்திருப்ப, போய் சாப்பிடு. அத்தை மட்டன் குழம்பு வேறு லெவலில் வச்சுருந்தாங்க, சாப்பிடு, நாங்களும் கிளம்புறோம் அப்படின்ட்டு உங்கள் 2 பேத்துக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கண்ணடிச்சிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பாவா, பாத்தியாடி அவனுங்கள, பாத்தியா கண்ணடிச்சிட்டு போகிறாங்க பாத்தியா? ஆமாம், லவ் பண்ணுற பசங்க அடிச்சுக்கு தான் போவாங்க, அதுக்கு என்ன இப்போது அப்படின்ட்டு உங்கள் அம்மாவோட மைண்ட் வாய்ஸு. என்னடி பேசிகிட்டே இருக்க, சைலண்ட்டாக இருக்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, வாங்க சும்மா அப்படின்ட்டு போகிறாங்க உங்கள் அப்பா. இது நம்மளை மதிக்கிறது சுத்தமாக விட்டுட்டா அப்படின்ட்டு போல விட்டு அவரும் போகிறாரு. இப்போது ஒரு ஈவினிங் போல் நீங்கள் வந்துட்டு ஜேகேவோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதும் உங்கள் அத்தை தான், பையன் என்னடா? அத்தை இதோ பாருங்கள் இந்த டப்பா, இதில் அம்மா ஏதோ புதுசாக சமைச்சாங்களாம், உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டாங்க, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியா, சரி சரி கொடு அப்படின்ட்டு வாங்கிக்கிறாங்க. அத்தை என்ன பையன், ஜிமின் மாமா எங்க? அவனா ரூமுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன், இப்போ தான் அண்ணா தம்பி 2 பேரும் வீட்டுக்கு வந்தானுங்க, ரூமில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி அத்தை, நான் போய் ரூமில் பார்த்துக்கிறேன். சரி வயன் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. நீங்கள் வந்து ஸ்லோவாக போகிறீங்க, ஜிமின் ரூமில் அப்படியே எட்டி பார்க்குறீங்க, ஆளே காணோம். என்னடா இது, எங்கே போயிருப்பாரு அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா வாஷ்ரூம்லேருந்து சவுண்ட்ஸ் கேட்குது. ஓஹோ, பாத்ரூமில் இருக்காரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த ரூமில் டோரை போட்டுட்டு உள்ளே போயிட்டு பாத்ரூம் டோர் வேறு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அவர் குளிச்சுட்டு இருக்காரு. நீங்களா ஐ மாமா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜெமினா, ஏய் நீ என்னடி பண்ணுறீங்க? ஐயா மாமா, அம்மா ஏதோ கொடுத்து விட்டாங்க மாமா, அதை எடுத்துகிட்டு வந்தேன், உன்னை பார்க்கலான்னு மேலே வந்தா நீ வாஷ்ரூமில் இருக்கிற சவுண்ட் கேட்டுச்சா, சரி ஏதோ பண்ணியிருப்பேன்னு தான் வந்தேன், பார்த்தா நீ இப்படி குளிச்சிட்ருக்க. பாத்ரூமில் வேறு என்னடி பண்ணுவாங்க? குளிக்கிறது, மற்றபடி வேறு ஏதாவதுனா அது தானே பண்ணுவாங்க. நீ வந்து பார்த்துட்டு நீயே வயசை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி நிற்பியா? மாமா நீ இப்படி எதுவுமே போடாமல் இருப்பேன்னு நினைக்கல மாமா, அதுக்கு தான் மாமா. இரு வரேன். சரி மாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே அங்கே வெயிட் பண்ணுறீங்க. அவரும் குளிச்சு முடிச்சுட்டு டவலோடு அப்படி தான் வெளியில் வராரு. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. என்னடி இந்த பக்கம் அப்படின்ட்டு அவரோட தலையை தோட்டிட்டு அப்படி கேட்குறாரு. சும்மா தான் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அவரா இப்போ அப்படியே தான் உங்கள் கிட்டே வந்து நிற்கிறாரு. பார்க்கணுன்னு தோணி வந்த, ஆனால் என்னை முழுசாக பார்த்துட்ட, என்னடி இது? மாமா ஆக்சுவலி நான் முழுசாக ஒன்றும் பார்க்கல மாமா. அவர் அப்படியே பார்க்குறாரு. கொஞ்சம்தான் பார்த்தேன், அப்புறம் கண்ணை மூடிட்டேன். ஏண்டி கொஞ்சம் பார்த்தேன் முழுசாக பார்க்கல, இப்போ என்ன அப்போ நீ பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா? இல்லை மாமா, நீங்கள் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? அதான் சொன்னேன், நான் முழுசாலாம் பார்க்கல மாமா, கொஞ்சம்தான் பார்த்தேன். இப்போ என்ன முழுசாக பார்க்கணுமா? சரி பாரு அப்படின்ட்டு அந்த டவலை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. உங்களுக்கா மாமா அப்படின்ட்டு அகெயின் உங்கள் ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஏய் பாருடி. நோ மாமா. ஆட பாருடி அப்படின்ட்டு உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே தான் எடுத்து விடுறாரு. நீங்களா அவரோட ஃபேஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏண்டி உன்னை பார்க்க தானே சொன்னேன், மூஞ்ச பார்த்துட்ருக்க? மாமா வேணாம் அதெல்லாம் எதுவும் வேணாம் மாமா. ஏண்டி எனக்கா இருந்தாலும் இதெல்லாம் நீ தானே பார்க்க போகிற?
அப்புறம் என்ன? அது அப்போவே பார்த்துக்கலாம். இப்போ எதுவும் வேணாம். நீங்கள் உங்கள் டவலை பியர் பண்ணிக்கோங்க மாமா. ஷூர் அப்போ வேணாமா? வேணாம் வேணாம் வேணாம். ஏய் முதல்ல நீ பாருடி. இல்லை வேணாம். அட பாருடின்ற அப்படின்றாரு. நீங்களும் வெடுக்குன்னு பார்க்குறீங்க. பார்த்தா அவர் வந்துட்டு அவரோட இன்னர் வந்து போட்டுட்டு தான் இருக்காரு. ஓ போட்டிருக்கீங்களா? நான் கூட நீங்கள் எதுவும் போடலை, வெறும் டவலோட தான் வந்துட்டீங்களோ நினச்சி வேணாம் வேணான்னு சொன்னேன் மாமா. ஆசை தான். வந்து பார்த்ததும் பத்தாதுன்ட்டு உனக்கு முழுசாக வர காட்டுவேன்னு நினச்சிட்ருக்கியா நீ? இல்லை 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 சாரி. சரி என்ன நீ கும்முன்னு இருக்க இன்னைக்கு? இல்லையே மாமா, எப்பயும் போல தான் இருக்கேன். இல்லையே, எனக்கு நல்லா கும்முன்னு இருக்கிய, நல்லா ஹாட்டா அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்ச அவர்கிட்ட அணைச்சிக்கிறாரு. மாமா இல்லை, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். நீங்கள் தான் இன்னைக்கு நல்லா ஹாட்டாக இருக்கீங்க. ஆக்சுவலி செம்ம ஹாட்டாக இருக்கீங்க. உங்களை அப்படி வர பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரே ஷையாக இருக்கு மாமா. என்னடி வேணும்னே பார்க்கணுன்னு வந்து பார்த்தியா என்ன? இல்லை இல்லை மாமா, நான் உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தேன். இது தற்செயலாக நடந்து போச்சு அப்படின்றீங்க அவர். சரி நீ என்ன ஏதோ பார்க்கணுன்னு வந்தேன், ஆனால் வேற மாதிரி பார்த்துட்ட. சரி, ஸோ இப்போ நான் நீங்கள் நானும் உன்னை அப்படி பார்க்கணும்ல? நோ 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 நோ. என்ன நோ 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 நோ? என்னடி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லோயர் லிப்பை பிடிச்சி இழுக்கிறாரு. எனக்கு வேணும், ஏதாவது ஒன்று இப்போ கிடைச்சே ஆகணும். மாமா கிடைச்சே ஆகணும், இல்லைன்னா ஒன்று விட போகிறதில்ல. சரி அப்போ கிஸ் கொடுக்கட்டா? சரி ஓகே கொடு. இப்போ நீங்கள் ஸ்லோவாக அவர்கிட்ட லீனாயி அவரோட லிப்ஸில் ஒரு பிக் பண்ணுறீங்க. போதுமா? என்னது இது? நீங்கள் கேட்ட கிஸ்ஸு இது கிஸ்ஸா? ஆமாம்மாம்மா. கிஸ்ஸுனா எப்படி இருக்கும்ன்ட்டு நான் காட்டுறேன் அப்படின்ட்டு வெடுக்குன்னு உங்களை பெட்டில் தள்ளிட்டு அப்படி தான் உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. மாமா கிஸ்ஸு மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. செம்ம கிஸ்ஸு, லைக் உங்களை ஈட் பண்ணுற மாதிரி அந்த கிஸ் போகுது. நீங்களும் அவர் கிஸ் பேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, பட் யூ கான்ட் மேட்ச் ஹிஸ் ஸ்பீட். மாமா மூச்சு வாங்குது மாமா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. வந்து இப்போ என்ன மூடேற்றி விட்டுட்டேன் அப்படின்ட்டு உங்கள் நெக்கு காலர் போனில் அப்படியே கிஸ்ஸஸ் தான் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. மாமா மாமா என்ன மாமா பண்ணுற? உன்னை முழுசாலாம் முடிச்சிட மாட்டேன், கிஸ்ஸு மட்டும்தான். கொஞ்சமாக கோஆப்ரேட் பண்ணடி. மாமா என்னடி அப்படி சொல்லிக்கிட்டே அப்படிதான் உங்களோட முந்தானி எடுத்து விட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மாமா அப்படின்ட்டு அப்படியே கவர் பண்ணிக்கிறீங்க அவரா. நான் என்ன உன்னை ட்ரெஸ்ஸே இல்லாமலையா பார்க்குறேன்? அதான் போட்டிருக்கல, அங்கே கொஞ்சம் தான் தெரியுது, அதையும் நீ இப்படி கவர் பண்ணிடணுமா? மாமா எனக்கு ஷையாக இருக்கு. அட என்ன, அங்கெல்லாம் நான் உன்னை கிஸ் பண்ணது இல்லையா?
பண்ணியிருக்கேன், இருந்தாலும் ஷையாக இருக்கும்ல. சரி, அப்போ நீ ஷையாகிக்கோ, எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டே அப்படியே தான் மவுத் வச்சு அங்கெல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அப்படி தான் வந்து உங்களை இந்த மாதிரி தான் டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் டைம் அப்படி தான் போகுது. மாமா போதும் போதும், நிறுத்துங்க மாமா, போதும் மாமா அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. அவரா, ஏய் என்னடி, போதும் போதும், நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க, போதும்பா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சரி பண்ணிக்கிறீங்க. அவரா, ஏய் என்னடி பண்ண, எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்கிற? நான் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தேன்னு வைங்களேன், நீங்கள் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு ஆஃப்டர் மேரேஜ் நடக்கிறதெல்லாம் இப்போவே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. போதும் போதும், இன்னைக்கு அதிகமாகவே போயிடுச்சு, ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன அதிகமாக போயிடுச்சு அப்படின்ட்டு அகைன் உங்களை பெட்டில் தள்ளிட்டு அகைன் ஹவர் ஆகுறாரு. உன் அப்பா சரின்னு சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி எவ்வளோ வாட்டி போயிருப்பேன் தெரியுமா? சொட்ட என்னென்னமோ சொல்லி இந்த கல்யாணத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கான். இல்லைனா இந்நேரத்துக்கு ஒன்று முழுசாக முடிச்சிருப்பேன்டி. இவன் வேற பெரிய தொல்லையாக இருக்கு. அகைன் அவரை பற்றி எடுத்துட்டீங்களா? பின்ன எடுக்காம சொட்ட மாமா. போதும் போதும் அவரை திட்டினதெல்லாம். நீங்கள் எந்திரிக்கிறீங்களா? நான் போகணும், டைம் ஆகுது. பையன், உன்னை விட எனக்கு மனசே இல்லடி. மாமா, எனக்கும் தான் கஷ்டமாக இருக்கு மாமா. அப்பா சீக்கிரமாக ஒத்துக்கிட்டா மேரேஜ்லாம் கம்ப்ளீட் ஆகிடும்ல. அப்புறம் நான் உங்கள் கூட இங்கே தானே இருப்பேன். நானும் அந்த டேஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உன் அப்பா எப்போ தாண்டி ஒத்துக்க போகிறான்? பையன், உன் அப்பா ஒத்துக்க மாட்டான்டி. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? என்னது மாமா அது? நம்ம இப்படியே இருந்தா அவன் இதை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். பேசாம நான் அவனை முடிச்சிடுறேன். நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு வைய, அப்பா என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக உன்னை எனக்கு கொடுத்ததுன்னா கல்யாணம் பண்ணுவான். சே மாமா, விட்டா நீங்கள் அதுவும் பண்ணுவீங்க. போதும் போதும், ஏந்திரிங்க என் மேலே இருந்து. என்னடி ஐடியா நல்லா தானே இருக்கு, அப்புறம் என்ன? இருக்கும் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்ணிவிட்டு, சரி நான் கிளம்புறேன், பாய், ஐ மிஸ் யூ மாமா, ஐ லவ் யூ. அவரா உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, மிஸ் யூ டூ, லவ் யூ டி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. சரி மாமா, ரொம்ப டைம் ஆச்சு, அப்புறம் பார்க்கலாம். சரி இரு, நானே விட்டுடுறேன். மாமா, 4 வீடு தள்ளி தான் என் வீடு, அதுக்கே நீங்கள் வந்து விடணுமா என்ன? விட்டுற இருடி, என்ன இருக்கு இதில்? சரி அப்போ சரி இரு, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி அப்படின்னு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. அவரும் அவரோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே தான் உங்களை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காரு. உங்கள் அப்பாவா அவங்க பின்னாடி தான் வராரு. லைக் அவர் எங்கேயோ போயிட்டு வந்துட்டுருக்காரு. முன்னாடி பார்த்தா நீங்கள் ஜிமின் உங்கள் 2 பேரும் ஹேண்ட்ஸை கோத்துக்கிட்டு அப்படியே நடந்துட்டுருக்கீங்க. அவரும் அதை பார்க்குறாரு. நடு ரோட்டில் கையை கோத்திட்டு கூட்டிகிட்டு போகிறான். எத்தனை பேர் பார்க்குறாங்க இவனை அப்படின்ட்டு குடு குடு குடுன்னு உங்கள் பின்னாடி தான் வராரு. நீங்களா அப்படி தான் வீட்டுக்குள்ளே போயிருந்துருப்பீங்க. அப்போ உங்கள் அப்பா, டே ஜிமின், அவரை திரும்பி பார்க்குறாரு. ஏப்பா நீயா மாமா? ஏன் மாமா அப்படி கத்துற? ஒரு நிமிஷம் அப்படி பயந்தே போயிட்டேன். என்ன ஏன் கத்துறீங்க? டேய், உனக்கு எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் என் பொண்ணு பின்னாடி சுத்தாத சுத்தாத சுத்தாதன்ட்டு. அட மாமா, நான் ஒன்றும் சுத்தலை மாமா, சும்மா அவள் பக்கத்தில் நின்றுட்டு தான் வந்தேன். ஒன்று ஐய, நீ சரியான பிபி பேஷண்டா மாமா, எல்லாத்துக்கும் எப்படி கோவப்படுற? டேய் என்னடா உனக்கு? அவள் கையை கோத்தி கூட்டிகிட்டு வர, ரோட்டில் எத்தனை பேர் பார்ப்பாங்க? அந்த பிள்ளைய எவன் கல்யாணம் பண்ணுவான்?
அட மாமா, என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா? எவனையோ கல்யாணம் பண்ண விட்டுருவேண்ணா நான் எதுக்கு இருக்கேன்? உன் பொண்ணு எனக்கு தானே மாமா. அவருக்கா ட்ரிகர் ஆகுது, அப்படியே புகையா வருது. உன்னையும் உன் தம்பியும் எனக்கு அப்படியே கொசுவை நசுக்கிற மாதிரி நசுக்கணும் போல தோணுதுடா. மாமா, எனக்கும் என் தம்பிக்கும் சேம் ஃபீலிங் மாமா, உன்னை பார்க்குற எவ்ரி டைம். ஆனால் என்ன பண்ணுறது, என் அத்தை ஃபேஸை பார்த்து உன்னை மன்னிச்சு விட்டுடுறோம். அவருக்கு இன்னும் காண்டாகுது. உங்கள் 2 பேர்த்த அப்படி சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்ருக்காரு. இந்த டைமில் மேலே இருந்த ஜங்குக்கா நிம்மி ரூமில் இந்த சிரிச்சுக்கிட்டே ஓடி வெளியில் வராரு. இவர் வேற அதை பார்க்குறாரு. என்ன, நிம்மி ரூம்லேருந்து ஓடி வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஜிமின்கா ரைட்டு, இதை வேற பார்த்துட்டாரா இந்த மாமா? இன்னும் எகிருன்னு எகிர போகிறாரு இப்போ அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகேவா, ஐயையோ சொட்டை வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்ட்டு அப்படியே ஸ்லோவாக கீழே இறங்கி வராரு. நிம்மிக்கு வேற ஐயோ அப்பாவா அப்படின்ட்டு அவளும் ஸ்லோவாக கீழே இறங்கி வரா. அவங்க அப்பாவா, டே ஜங்குக், என் பொண்ணு ரூமில் உனக்கு என்னடா வேலை? அப்படி சிரிச்சுட்டே ஓடி வர, என்னடா பண்ணிட்டு இருந்த மேலே? அதுவா மாமா, என் பொண்டாட்டியா பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் மாமா வந்தேன், பார்த்தேன், பேசுகிறேன். அதே வெளியில் வந்தேன், நீ பார்த்துட்ட மாமா, அவ்வளோதான். அடியே கேட்டியாடி? கேட்டியா? என்ன தெனாவட்டா அவன் பதில் சொன்னான்னு கேட்டியா? பார்க்கணும் போல இருந்துதான். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம பொண்ணு ரூமுக்குள்ளே போய் பார்த்தேன், பேசினேன், வந்தேன்னு தெனாவட்டா சொல்லிட்டு இருக்காண்டி. உங்கள் அம்மா கண்டுக்கவே இல்லை, ஜஸ்ட் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அதானே, நீ ஏன் கண்டுக்க போகிற? நீயும் எப்படான் தான் இருக்க. நான் மட்டும்தான் இதெல்லாம் யோசிச்சு மண்டையில் முடியெல்லாம் கொட்டி சொட்டையாயிடுச்சு. ஜெமினன் ஜேகே அப்படியே சிரிக்கிறாங்க. மம்மா, நீ சொட்டை தான் யார் இல்லைன்னு சொன்னது, அதுவே சும்மா சொல்லாத மம்மா, சிரிப்பாக வருது அப்படின்ட்டு கேட்க பக்க சிரிக்கிறாங்க. பாத்தியாடி இவனுங்களே, பாத்தியா? கிண்டல் அடிச்சிட்டு இருக்கானுங்கடி. ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் குழந்தை. அவங்கள ஏன் இப்படி நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? அடியே, அநியாயமாக தெரில உனக்கு. நான் அவங்கள சொல்கிறேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களாடி? ரோட்டில் பார்த்தா கூட என்னை கலாய்க்காமல் விட மாட்டானுங்கடி. அப்படி போட்டு என்னை கலாய்ப்பாங்க. என்னடா நீ என்னடானா நான் அவங்கள ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பா டே ஜிமினா, ஜங்குக்கா, நீங்கள் கிளம்புங்க. இவர் இப்படி தான் ஏதாவது பேசி நொச்சுன்னு பண்ணிட்டு இருப்பாரு. நீங்கள் போங்கடா, நைட் ஆக போகுது. அத்தை, சரிங்க அத்தை, அப்போ கிளம்புறோம். நிம்மி வரேன்டி. வயன், நானும் போயிட்டு வரேன். மாமா போயிட்டு வரேன். பாய் மாமா அப்படின்ட்டு அப்படி அவங்க வெளில போகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு, ஏண்டி அவன் வீட்டுக்குள்ளே வந்தது உனக்கு தெரியும் தானே? தெரியுமே. அப்போ ஸ்டாப் பண்ண மாட்டியா? அவன் மேலே ரூமில் போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணானோ அப்படியே அவனை ரூம்குள்ளே விட்டுட்டியா? அட, ரொம்ப தான் பண்ணுறீங்க நீங்கள். அப்படி என்ன பண்ணிட போகிறான் எனக்கு தெரியும். என் அண்ணா பிள்ளைங்களாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது. அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுதான் நான் அவனை விட்டேன். போதும் நீங்கள் இப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. வயன், நிம்மி, நீங்கள் போங்க. உங்கள் அப்பா இப்படி தான், அவரை கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்க. உங்கள் அப்பாக்கா, ரைட்டு, இது நம்மளை சுத்தமாக மதிக்கிறத விட்டுட்டா. இவங்க 2 பேர ஐயோ எப்படி தான் என் பொண்ணுங்களை காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையே இவனுங்க கிட்டே இருந்து அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே தான் கொஞ்சம் டைம் வந்து போகுது. இப்போ டின்னர் டைமு. நீங்கள் அப்புறம் நிம்மி, அவங்க அம்மா அப்பா எல்லோரும் உட்காந்துட்டு டின்னர் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே நிம்மியா ஒரு மாதிரி அனீசியாக உட்காந்துட்ருக்கா. உங்களுக்கா, நிம்மி என்ன சாப்பிடவே இல்லை, சாப்பாடு அப்படியே இருக்கு? அதுவா, சாப்பிடவே தோணலடி. ஃபுட்டை பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வருது. என்ன கொமட்டுதா? ஏண்டி? அக்கா, எல்லாமே உனக்கு பிடிச்சது தானே, அப்புறம் என்ன? தெரியலடி, 2 நாளாக அப்படிதான் இருக்கு. நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சுத்தமாக முடியல.
வாமிட் வர மாதிரியா இருக்குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தான் வாமிட் பண்ணுறா. உங்கள் அப்பா உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. அவளாக ஓடி போயிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்கா. உங்கள் அம்மாவும் அப்படியே தான் பின்னாடியே போயிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அப்பாவா என்னாச்சு உன் அக்காவுக்கு? என்னத்தை சாப்பிட்டு தொலைஞ்சிட்டா வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா? தெரியலப்பா, வாந்தி வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அதுதான் எனக்கு தெரியும். என்னாச்சோ ஏதாச்சும் எனக்கு தெரியலையே. என்னமோ அப்படின்ட்டு அவர் உட்காந்துட்ருக்காரு. அப்படிதான் கொஞ்சம் டைம் போகுது. உங்கள் அம்மாவா அப்படியே வராங்க. என்னடி என்னாச்சு நிம்மிக்கு? எதுக்கு அப்படி வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா? அது எங்க என்ன? நான் இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க. நான்லாம் ஸ்ட்ராங்குடி. என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், சொல்லு. என்னோடய ஹார்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, சொல்லு. அது நிம்மி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. எதை? ஆமாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? ஆங்க, 40 நாள். அவளுக்கு இப்போ 40 நாள் ஆயிடுச்சா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. நிம்மியதான் அவளா அப்படியே உட்காந்துட்ருக்கா. யாருடி? அந்த சங்குக்கா? ஆமாவா, கேட்டேன். சங்குக் தான் சொன்னான். உங்கள் அப்பாவுக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அப்படியே உட்காராரு அந்த சோஃபாவில். என்னடி சொல்கிற? ஆமாங்க, அவளுக்கு நாள் தள்ளி போயிருக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதனால தான் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா. பாத்தியாடி, பாத்தியா அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான்ட்டு? அவளை எப்படி அவனை இப்போ உங்கள் அம்மா எங்க உட்காருங்க ஃபஸ்ட்டு. என்ன வேலை பண்ணியிருக்கான் அவன்? இருடி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் போக போகிறாரு. உங்கள் அம்மாவா அகெயின் ஸ்டாப் பண்ணுறாங்க. எங்க கொஞ்சம் சைலண்டாக உட்காடுறீங்களா? இப்போ உங்கள் அப்பா அப்படியே பார்க்குறாரு. இதை பாருங்க, என்ன சும்மா அவனை அதே சொல்லிட்டு இருக்கீங்க? உன் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாமையா இதெல்லாம் நடந்திருக்கும்? அதை யோசிச்சே பார்க்க மாட்டீங்களா? என்ன பேசுகிற நீ? ஆமாம், 2 பேருக்கும் விருப்பம் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. சும்மா ஜேகேவை விட நிம்மி பெரிய பொண்ணு, அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கே கோபமாக வரும் அதெல்லாம் கேட்கும்போது. அவங்க 4 பேரும் அவங்கள விரும்புகிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ண விடாமல் இப்படி தடுத்துக்கிட்டே இருந்தா இப்படி தான் நடக்கும். அதுக்கு அவன் இப்படி பண்ணுவானா? இதை பாருங்க, அவன் ஒன்றும் உங்கள் மேலே கோவத்தில் இதை பண்ணலை. அவன் மேலே ஆசைப்பட்டு தான் பண்ணியிருக்கான். உங்கள் பொண்ணும் ஆசைப்பட்டு தான் அவளை அவனுக்கு கொடுத்துருக்கா. அதையும் புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் ஏங்க போதும். இருந்தாலும் பொருந்தாலும் இதெல்லாம் போதும். விஷயம் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சங்குக்கு நிம்மினா பிடிக்கும், நிம்மிக்கு சங்குக்குனா பிடிக்கும், ஜிமினுக்கு பையனை பிடிக்கும், பையனுக்கு ஜிமினை பிடிக்கும். ஸோ இதை நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள சேர்த்து வச்சிடலாம். இவ்வளோ தூரம் போயிடுச்சு. இதுக்கு மேலே இதை ட்ராக் பண்ண வேணாம். புரிஞ்சுக்கோங்க. அவங்க லவ்வை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்க. இப்படி பிடிவாதக்காரராக இருக்காதீங்க ப்ளீஸ். இப்போவே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. குழந்தைங்க பாவம், போதும். இதுக்கு மேலே இதை இப்படி விடுறதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன். இப்போ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் கல்யாணம் பற்றி பேச போகிறீங்களா, இல்லை நான் போய் பேசட்டுமா? உங்கள் அப்பாவா அப்படியே சைலண்டாக இருக்காரு. இப்போ உங்கள் அம்மா புரிஞ்சு போச்சு. நீங்கள் இதை பண்ண மாட்டீங்க, பண்ணவே மாட்டீங்க, இப்படியே தான் இருக்க போகிறீங்க. சரி, நீங்கள் எப்படியோ இருந்துட்டு போங்க. ஆனால் என் பொண்ணுங்க வாழ்க்கை இப்படி வீணாக போகிறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. என் அண்ணா வீட்டுக்கு நானே போயிட்டு நானே கல்யாணம் பற்றி பேச போகிறேன்.
அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே போக போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு வெளியில் கால் எடுத்து வைக்க போகிறாங்க உங்கள் அப்பாவா. ஏ நில்லடி, நானும் வரேன். உங்கள் அம்மா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் நிம்மி எல்லாரும் உங்கள் அப்பாவை தான் பார்க்குறீங்க. ஆமாம், நானும் வரேன். பெரியவளாக இருந்தா என்ன தப்பு இருக்கு? நான் மட்டும்தான் அப்படி கல்யாணம் பண்ண வைக்க போறேன்னா என்ன? ஒரு உலகத்தில் எத்தனை பேர் இப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, அவங்க லவ்வை ஏன் நான் பிரித்து விடணும்? அவங்க ஆசைப்படுற மாதிரியே இந்த கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்றாரு. உங்கள் கண்ணில் அப்புறம் நிம்மி கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. அப்பா, ஆமாம், எதுக்கு? என்னால் நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு பண்ணி வச்சிட்றேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது ஓகே தான். லாஸ்ட்டுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். நானும் அதை தானே ஆசைப்படுவேன். அவங்க கூட இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. இல்லைனா உன் அக்கா அவளே அவனுக்கு கொடுப்பாளா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. புரிஞ்சு போச்சு. சரி, நானும் அம்மாவும் போயிட்டு உன் மாமா வீட்டில் பேசிட்டு வரோம் அப்படின்றாரு. நீங்கள் 2 பேருமே ஓடி போய்ட்டு உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க, அப்படிதான் அழுகுறீங்க. இப்போ நிம்மியா, அப்பா சாரிப்பா, இப்படி பண்ணிட்டேன்னு மன்னிச்சிடு. நிம்மி அழுகாத, பரவாயில்ல, அப்பாவா நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்க, இப்படிலாம் நீ சோகமாக இருக்காத. ஒன்றும் இல்லை, ஓகே? நான் போயிட்டு பேசிட்டு வரேன். அப்பா, ஐம் ரியலி சாரி, என்னை மன்னிச்சிடுப்பா. அட, அழுகாதன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஹாப்பியாக இரு. வயன், நீயும் ஹாப்பியாக இருங்க. நானும் உங்கள் அம்மாவும் போயிட்டு பேசிட்டு வந்துடுறோம். நீங்களும் ஹாப்பியாக அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் அப்படியே தான் அவங்க அம்மா கிட்டே வராரு. உங்கள் அம்மாவும் தான் லைட்டாக கண் கலங்குறாங்க. நீயுமா? வேணாண்டி, வா போகலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன், வா. சந்தோஷமாக இருக்குங்க உங்களை இப்படி பார்க்க. எனக்கும் உங்கள் எல்லாரோட சந்தோஷம்தான் முக்கியம். வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தான் ஜங்குக்கு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. எங்கள் ஜெமின் வீட்டில் பார்த்தா எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த டைமில் உங்கள் பேரண்ட்ஸ் வேறு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்களா. உங்களை பார்த்ததும் லைக் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்ததும் ஜேகே பேரண்ட்ஸ் அப்படியே ஓடி வராங்க. தங்கச்சி நீயா? அண்ணன், நான் தான். மாப்பிள்ளை வாங்க 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 அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்து உங்கள் 2 பேர்த்தையும் வரவேற்கிறாங்க. நீங்களும் அப்படியே போகிறீங்க. எங்கள் ஜிமினம் படம் ஜேகே வந்துட்டு, என்னடா இது 2 பேர் வந்திருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும்? அதான் தெரியல, சொட்டை என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்க 2 பேர் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா தான். அது வந்து ஜேகே நிம்மிக்கும் ஜிமின் பையனுக்கும் கல்யாண விஷயமாக தான் பேச வந்திருக்கோம். அப்படியா? ஆமாங்கண்ணே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிடணும். 2 நாள்லேயே கல்யாணம் முடிச்சிடலான்னு இருக்கோம். என்னது, அப்போ உன் ஹஸ்பண்டுக்கு ஓகேவா மேரேஜ்? அவரும் எனக்கு ஓகே தான். உங்கள் தங்கச்சி சொன்ன மாதிரி 2 நாள்லேயே கல்யாணத்தை முடிச்சிடலாமா? அதுக்கு தான் இப்போ வந்தோம். இப்போ ஜேகே அப்புறம் ஜிமின் ஃபேஸ் கூட அவ்வளோ பிரைட் ஆகுது. அவங்களும் ஓடி வராங்க. மாமா, அத்தை, உண்மையாவா? ஆமாண்டா, உண்மையாதான். உங்கள் மாமா உங்கள் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாரு. ஐயோ மாமா, நம்பவே முடியல, நீயா? அவரா ஜேகேவை லைட்டாக முறைக்கிறாரு.
இந்த சொட்டை அவளை மறைக்கிறத மட்டும் விட மாட்டான்டா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு அவரா. ஆமாம், நான் ஏற்றுக்கிட்டேன், கல்யாணம் முடிச்சிடலாம். அப்பா மாமா, இன்னைக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க. எங்களுக்கு ஓகே தான் மாமா. அப்பா அம்மா உங்களுக்கு? டேய், நாங்களும் எப்படா இது நடக்கும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓகே. சரி சரி முடிச்சிடுவோம். சரி, அப்போது 2 நாள்லேயே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஏஞ்சிக்கிறாங்க. இப்போது ஜேகேவோட பேரண்ட்ஸ் தான் 2 நாள்லையேவா? எதுக்கு? இருக்கட்டும், 1 மாதமோ 2 மாதமோ தள்ளியே வச்சுக்கலாம், நல்லா கிராண்டாக பண்ணலாம். இப்போ உங்கள் அம்மாவா? அண்ணே வேணாம், அவ்வளோ நாள்லாம் வேணாம், 2 நாள்லேயே முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ கிராண்டாக இப்போவே பண்ணிக்கலாம். ஆனால் நாள் மட்டும் தள்ளி போக வேணான்னு. ஏம்மா, என்னாச்சு? அது வந்து அண்ணே, அது வந்து அப்படின்ட்டு அப்படியே இருக்காங்க அவங்க. இப்போ சங்குக்கா, என்னாச்சு? 1 மாதம் தானே, பரவாயில்ல, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோமே, 1 மாதம் தானே, வெயிட் பண்ணிப்போம். இப்போ உங்கள் அப்பாவா? நீ வெயிட் பண்ணுவ, எப்படி வெயிட் பண்ணுவ பாரு. நீ வெயிட் பண்ணியா என் புள்ள அங்கே ப்ரெக்னென்ட் ஆனா? அப்படியே ஜிமின் ஃபேமிலி ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நிம்மி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம். என்ன? ஆமாம், இதோ இந்த ஜேகே இருக்கானே, இவன் தான் அவசரப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டான். நிம்மிக்கு இப்போது நாள் தள்ளி போயிருக்கு. இப்போ தான் எனக்கும் தெரிஞ்சது. அப்படியே எல்லாரும் ஜேகேவை பார்க்குறாங்க. அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் முழிக்கிறாரு. இப்போ உங்கள் அம்மாவா? அண்ணே, எதுக்கு ஜேகேவை முறைச்சிக்கிட்ட? நடந்தது ஏதோ ஒன்று நடந்து போயிடுச்சு. நம்ம தப்பு தான், இவ்வளோ நாளாக அவங்களோட லவ்வை புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிட்டோம். விடுங்கண்ணே, இப்போ எல்லாமே ஓகே தானே. ஸோ 2 நாள்லேயே கல்யாணம் முடிச்சிடலாம். எங்கள் சைட்லேருந்து எல்லாம் ஓகே தான், உங்கள் சைட்லேயும் ஓகேன்னா முடிச்சிடலாண்ணே. இப்போ ஜெய்கே அப்பாவும் ஆமாம்மா கண்டிப்பாக முடிச்சிடணும், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இனி தள்ளி போட்டால் எப்படி, முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. அப்படி தான் உங்கள் பேரண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்துருப்பாங்க. இப்போ ஜேகேவா வேகமாக ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு தான் கால் போடுறாரு. ஹே நிம்மி, என்னடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம் ஜேகே. என்னடி சொல்கிற? ஆமாம், பின்ன அது தெரிஞ்சிடுச்சு வீட்டில், அதான் மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அப்பா அம்மா. உன் அப்பா கோபப்படல? இல்லை ஜேகே, என் அப்பா ரொம்ப தங்கமானவர் தெரியுமா, என்னை ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணிடுறேன், என் தப்பு தான் அவங்கள புரிஞ்சிக்கல, எனக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். எது தான் தப்பு, நான் தான் அவசரப்பட்டுட்டேன். ஏய் இப்போ நீ எதுக்கு அழுகுற? என் அப்பா பாவம்ல, இப்படின்னு தெரிஞ்சப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருல்ல. ஷப்பா, ஏய் போதுண்டி நச்சுன்னு. உனக்கு என்ன, உனக்கு அப்படி தான் இருக்கும், உனக்கு தான் எங்கள் அப்பாவை பார்த்தாலே ஆகவே ஆகாதே. எனக்கு தானே தெரியும் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்ட்டு. ஐயோ, ஏய் சரிடி விடுறி. ஆனால் இப்போ அந்த ப்ரெக்னென்சினால தானே இந்த மேரேஜே நடக்குது, அதை நீ யோசிக்க மாட்டியா? ஆமாம், இதை சொல்லுவேன்னு நான் முன்னாடியே நினச்சி பார்த்தேன். அடடா, சரி தப்பு தான், ஏதோ இதில் அப்படி போயிடுச்சு, தப்பு தான் விடு. இப்போ என்ன, உன் அப்பா தான் நல்லா தான் இருக்கானே, இங்கே வந்தான் இப்போ பார்த்தேன், நல்லா தான் இருந்தான். அவன் ஹோல் ஹார்ட்டடாக தான் இந்த மேரேஜ் ஒத்துக்கிட்டான், நீ ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்காத. தெரியும், எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் பேசிட்டு தான் அங்கே வந்தார். அப்புறம் என்ன, எதுக்கு அழுக மூஞ்சி, அதெல்லாம் தூக்கி போட்டுடு. அப்புறம் 2 நாள்லேயே கல்யாணம்னு இங்கே பேசிக்கிட்டு வந்தாங்க. அப்படியா? ஆமாம், 2 நாள்லேயே கல்யாணம். சரி, எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான், விடு. நீ அழுக மூஞ்சோட இருக்காத, இப்போ வேற இப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி பார்த்துரு, 2 நாள் தான். சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த கால் வந்து கட் ஆகுது. அப்படி தான் 2 நாள் போகுது. ஆஃப்டர் 2 days உங்கள் கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. லைக்
செம்ம கிராண்டாக தும் தாமுன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க அப்பாவும் தான் ஹாப்பியாக தான் அந்த கல்யாணத்தை முடிச்சு விட்றாரு. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. இப்போது அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு வெட்டிங் நைட் இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஜேகே அப்புறம் ஜிமின் வந்துட்டு உங்கள் வீட்டில் தான் வந்து இருக்காங்க, லைக் உங்கள் வீட்டில் தான் வந்து வெட்டிங் நைட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்காங்க. உங்கள் அப்பாவா ஜேகேவை முறைச்சிட்டு தான் இருக்காரு. அவரா, என்ன மாமா முறைச்சிட்டே இருக்க, என்ன? நீ பண்ண வேலை தான்டா, அதுதானே ஞாபகம் வந்ததா? அதான். நான் என்ன பண்ணட்டும் மாமா? அப்படி பண்ணலனா நீ இந்த கல்யாணத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு விட்டுருப்பியா? டேய், அப்போ வேணும்னுக்கே பண்ணியா என்ன? அப்படி மட்டும் நினச்சிடாத மாமா, நான் வேணும்னுக்கே பண்ணலை. அது என்னமோ அப்படி நடந்து போயிடுச்சு, அவ்வளோதான். என்னமோ என் பிள்ளைய ஏமாற்றி இப்படி பண்ணிட்டல. என்னது, உன் பிள்ளைய ஏமாத்தினா? நல்லா இருக்கே சொட்டை, நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். டேய், என்ன சொல்ல, சொட்டையா? சரி சரி சரி, மன்னிச்சிடு மாமா, இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் கிடையாது, அவளும் நானும் விருப்பப்பட்டு தான் அதெல்லாம் பண்ணது. தெரியும் தெரியும், எல்லாம் என் பொண்டாட்டி சொல்லி எனக்கு புரிய வச்சா. நீ ஒன்றும் எனக்கு ஸ்பெஷலாக சொல்ல வேணாம் போ. இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கியாம்மா? இந்த டைமில் ஜிமினும் வராரு. என்ன மாமா, என் தம்பியை நீ ஏதாவது கலாய்ச்சிட்டு இருக்கியா, சண்டைக்கு இழுத்துட்டு இருக்கியா என்ன? ஆமாண்டா, ஆமாம், நான் தான் இழுத்துட்டு இருக்கேன் பாரு. நான் அப்படியே இழுத்துட்டாலும் உன் தம்பி வாய மூடிட்டா இருக்க போகிறான். எதிர்த்து எதிர்த்து நல்லா பேச தெரியுமே ரெண்டு பேத்துக்கும். மாமா, அப்படியே உங்கள் அப்பா ஜிமினை பார்க்குறாரு. இவ்வளோ நாள் நான் உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கோம். சாரி மாமா. அவர் அப்படியே பார்க்குறாரு. இப்போ ஜெயக்கேவுமே, ஆமாம் மாமா, கரெக்டு தான். நீ இந்த மாதிரி மேரேஜை நிறுத்திட்டேன்னு கோவத்தில் தான் ஏதோ அப்படி பண்ணிட்டோமே தவிர, நீனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. உன்னை விட ஃப்ரெண்ட்லியான மாமா எங்களுக்கு கிடைப்பாரா சொல்லு? நாங்கள் எப்படிலாம் உன்னை கலாய்ப்போம், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். உன் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தின்ட்டு போயிடுவோம், உனக்கு வைக்கவே மாட்டோம். இருந்தாலும் ஒன் டே கூட எங்களை எதுவும் நீ சொல்லியிருக்க மாட்ட. வீட்டுக்கு வரப்போ எங்களை ஏன்டா எங்கே இருக்கீங்க, வெளியே போன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு நாள் கூட எங்களை வெளியில் தள்ளி விட்டதே கிடையாது. உங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா, இது உண்மை. நீங்கள் ஒத்துக்கிட்டனாலும் ஒத்துக்கலைனாலும் இது உண்மை. ஆனால் என்ன, இந்த ஏஜ் அது உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் கோவத்தை காட்டுவீங்க. வி ரியலி லைக் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கே ஒரு மாதிரி ஆகுது. அவரும் அப்படியே தான் ஹக் பேக் பண்ணிக்கிறாரு. டே, நீங்களாடா இது? சாரி மாமா, இவ்வளோ நாள் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சாரி. எதுவும் மனசில் வச்சுக்காத. நீ உங்கள் பொண்ணுங்களை எந்த அளவுக்கு பார்த்துப்பியோ அதை விட 2 மடங்கு நாங்கள் அதிகமாக உங்களை நல்லா பார்த்துக்குறோம். நீ தைரியமாக இரு மாமா. இப்போ அவர் அப்படியே டைட்டாக ஹக் பேக் பண்ணிக்கிட்டு, தெரியும்டா நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துப்பீங்க எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட பேசுவீங்கன்னு எதிர்பார்த்ததே இல்லை. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உண்மையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் இன்னைக்கு அப்படின்ட்டு அவர் வந்து பேசிகிட்ருக்காரு. இது எல்லாமே நீங்கள் நிம்மி உங்கள் அம்மா பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்குமே கண்ணு கலங்குது. அப்படி தான் ரொம்ப ஹாப்பி டியர்ஸோட பார்த்துட்ருக்கீங்க. இப்போது உங்கள் அப்பா தான் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, சரி சரி போங்க, டைம் ஆச்சு, போய் தூங்குங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் போகிறாங்க. இப்போது போகிறப்ப திரும்பி பார்த்துட்டு, யோ மாமா, காலையில் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிடாதையா, எங்களுக்கு தெரியும் நீ இப்படி தான் ஏதாவது சொட்டை வேலை பார்த்துட்ருப்ப, வந்து எங்களை நோண்டிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே ஓடுறாங்க. அவரா சிரிக்கிறாரு. டேய் உங்களை அப்படின்ட்டு அவரும் பார்க்குறாரு. உங்கள் அம்மா அப்படி தான் வந்துட்டு உங்கள் அப்பா ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்னைக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அவரும் ஹக் பேக் பண்ணிக்கிறாரு. அப்படியே தான் அவங்க 2 பேரும் உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாங்க. ரூம்குள்ளே வந்ததும் நீங்கள் வந்துட்டு ஜிம்மியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அங்கே நிம்மியும் இந்த ஆஜிக்கே வந்து டைட்டாக ஹக் பண்ணியிருப்பா.
ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்பா கூட நீங்கள் இப்படி பேசினதெல்லாம் கேட்டோம். மனசுக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ ஸோ மச். இப்போ 2 பேருமே உங்கள் 2 பேரோட லிப்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு, என்ன நினச்சிட்ருக்கீங்க? அவர் எங்கள் மாமாடி, என் அத்தாவோட ஹஸ்பண்ட். ஏதோ சும்மா கலாய்ப்போம், அதுக்குன்ட்டு அவர் மேலே எங்களுக்கு பாசம் இல்லாமலையா இருக்கும்? அதெல்லாம் பாசம் நிறையவே இருக்குது. ஆனால் என்ன, அப்பா சும்மாவே இருக்க மாட்டான், சொட்டை ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். அதான் அப்படி கலாய்ச்சிட்டு இருப்போம். ஆனால் அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டி. இப்போ நீங்கள் 2 பேரும் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. லைக் நீங்கள் வந்துட்டு சின்ன பண்ணிக்கிறீங்க, அந்த சைடு நிம்மி வந்துட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜேகே, போதும் போதும், இன்னைக்கு நம்மளுக்கு வெட்டிங் நைட்டுடி, இப்படியே பேசியே சமாளிக்க போறியா என்ன? என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். ஆட, ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் என்ன, இல்லை எத்தனாவது டைமாக இருந்தால் என்ன, இன்னைக்கு வெட்டிங் நைட்ரி, அது எப்போவுமே ஸ்பெஷல் தான். வா, எவ்வளோ ஸ்பெஷலுன்ட்டு நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே தூக்குறாரு நிம்மியா. ஜாங்குகா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் பார்த்து. அதெல்லாம் தெரியும்டி, நான் பார்த்துக்கிறேன். பேபிக்கு ஒன்றாகாது. எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் பார்த்து பார்த்து பண்ணுறேன் அப்படின்ட்டு பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் நிம்மி மேலே ஓவர் ஆகுறாரு. இப்போது அப்படியே நிம்மியோட லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸ் அப்படியே டீப்பாக போகுது. 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தான் போகிறீங்க. இந்த சைடு ஜிம்மினை பார்த்தா அவரா பெட்டில் உங்களை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நான் தான் லேட்டு போலடி. எதுக்கு மாமா? பின்ன என் தம்பியை பார்த்தியா, உஷாரா எப்படி இருக்கான்ட்டு? எப்படியும் அப்பா அவங்கள எங்களுக்கு கொடுக்க மாட்டான்னு நினச்சிட்டு அவன் காட்டிட்டான் போல. நான் தான் உன்னை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். நீங்களா ஒன்றுமே பண்ணதில்லையா என்ன? என்னடி பண்ண நான் உன்னை? நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க என்னன்ட்டு. வயன், ஓகே, உன்னை கிஸ் பண்ணுவேன், அங்கங்கே டச் பண்ணுவேன், கிஸ் பண்ணுவேன், லிக் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன் தான். ஆனால் மெயின் மேட்ரு முடிச்சது இல்லைல்ல. அது நான் உங்களை அலோ பண்ணலை, அதனால் முடிக்கலை. இல்லைன்னா அதுவும் முடிச்சிருப்பீங்க தானே. அது அது வந்து அது அப்படி சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து முழிக்கிறாரு. நீங்களா? சரி சரி, பரவாயில்ல விடுங்க. அதுதான், அதையே தான். அதெல்லாம் எதுக்கு இப்போ என்ன நடக்கணுமோ அது நடந்தால் நல்லாயிருக்கும். வெட்டிங் நைட்டு நீ வேற செம்மையாக இருக்க, நல்லா கும்முன்னு வந்திருக்க. அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா? இப்போ நீங்கள் அவரை பார்த்து வைக்கப்பட்டுக்கிட்டே ஆரம்பிக்கலாமே அப்படின்றீங்க. அப்படி தான் அவர் வந்து உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்படி தான் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருந்துருப்பீங்க. அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு செம்ம ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக போயிருந்துருக்கோம். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.